வந்தே பிருந்தாவனசரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். பகவான் கண்ணன் மதுரா நகரத்திலே ஆவணி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்திலே அவதரித்தான். அவன் பிறந்த தினம்தான் ஜன்மாஷ்டமி என்றும் ஸ்ரீ ஜெயந்தி என்றும் வழங்கப்படுகிறது. மற்றவர்களுடைய பிறந்த நாளை ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி, வராக ஜெயந்தி என்று அவர்கள் பெயரோடு சேர்த்து சொல்ல வேண்டும். ஆனால் கண்ணனுடைய அவதார தினத்தை மட்டும் அவன் பெயரையே சொல்லாமல் ஸ்ரீ ஜெயந்தி என்று மட்டும் குறிப்பிட்டாலே போரும். அது ஜன்மாஷ்டமியைத்தான் குறிக்கிறது. அப்படி இந்த நாளுக்கு மிகுந்த ஏற்றம் உண்டு. அன்றைக்கு பிறந்த கண்ணன் இந்த உலகத்தையே உயர்த்தி எடுப்பதற்காக தன்னுடைய பக்தர்கள் அனைவருமே தன்னுடைய அழகான லீலைகளைக் கண்டு அனுபவிப்பதற்காகத்தான் முதல் 10 ஆண்டுகளில் இடையனாக வாழ்ந்து எத்தனையோ லீலைகள் அதிமானுஷமான செயல்களையெல்லாம் செய்து போனார். அவர் வாழ்ந்த இடம்தான் விரஜபூமி என்று சொல்லப்படுகிறது. அந்த விரஜபூமியில் மதுரா, கோகுலம், நந்துகாவ் என்று ஒரு சில பகுதிகளை பற்றி நாம் இதுவரை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இந்த பகுதியில் பிருந்தாவனம் என்று புகழ்பெற்ற தலத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். பிருந்தாவனம் என்பது தனி திவ்யதேசமாக கணக்கிடப்படுவதில்லை. மதுராத்துக்குள்ளேதான், மதுரைக்குள்ளேயே சேர்க்கப்படுகிறது. ஆனால் இந்த பிருந்தாவனத்தில் கண்ணன் நாள் முழுக்க பொழுதுபோக்கி இருக்கிறார். தினமும் விடாமல் இந்த இடத்துக்குத்தான் மாடுகன்றுகளை மேய்ச்சலுக்காக அழைத்து வருவாராம். இந்த இடத்துக்கு ஏன் பிருந்தாவனம் என்று பெயர்? பிருந்தா என்றால் நெருஞ்சி முள் என்று பெயர். காடு, வனம். அப்ப நெருஞ்சி முள் காடாகத்தான் இந்த பகுதி முன்னால் இருந்ததாம். அதை கண்ணன் தன்னுடைய எண்ணத்தாலே, தன்னுடைய சங்கல்பத்தாலே அழகான மேய்ச்சல் நிலமாக காடாக மாற்றினார் என்று சொல்லப்படுகிறது. பிருந்தாவனம் பகவதா கிருஷ்ணேன அக்லிஷ்ட கர்மணா சுபேன மனசாத்யாத்தம் கவாம் விருத்திம் அபீப்சதா என்று தெரிவிக்கிறார் ரிஷி. அதனால் முன்னால் கோகுலத்திலே வாழ்ந்து வந்தபோது யமுனையின் கிழக்கு கரையிலேயே மாடுகளை மேய விட்டு கொண்டிருந்தார்கள். கண்ணனுக்கு 6 வயது இருக்கும்போது கோகுலத்திலிருந்து நந்துகாவ் என்கிற இடத்துக்கு இடம்பெயர்ந்து வந்தபோது அங்கு மேய்ச்சலுக்கு நிலம் வேண்டுமே. அதனால கண்ணன் யோசித்து தன்னுடைய மனசாலேயே, தன்னுடைய சங்கல்பத்தாலேயே முள்காடாக இருந்த இந்த பகுதியை மேய்ச்சல் நிலமாக மாற்றி கொடுத்தாராம். தினமும் நந்த கிராமத்திலிருந்து மாடுகளை அழைத்து கொண்டு இந்த பிருந்தாவனத்துக்குத்தான் மேய்ப்பதற்கு வருவாராம். சாயங்காலம் ஆவதற்குள் இங்கிருந்து புறப்பட்டு திரும்பவும் பகவான் நந்தகாவுக்கு சென்று விடுகிறார். இப்படி தினமும் கண்ணனுடைய திருவடிப்பட அவன் நடந்த இடம், ஒவ்வொரு இடத்திலும் மாடுகளை அழைத்து கொண்டு போயிருக்கிறார். இங்கிருக்கிற ஒவ்வொரு நீர்நிலையிலும் கண்ணன் குளித்து தண்ணீர் அருந்தி இருப்பார். அதன் கரையில் அமர்ந்துதான் உணவு உட்கொள்வாராம். அப்படி பெருமைப்பட்ட இடம்தான் பிருந்தாவனம் என்று சொல்லப்படுகிறது. அந்த பிருந்தாவனத்தில் பல முக்கியமான இடங்கள் இன்றைக்கும் நாம் தரிசிப்பதற்கு இருக்கின்றன. அதில் முதல்ல பார்த்தோம்னால் ஸ்ரீ ரங்கஜி மந்திர் என்று ஒரு அழகான கோவில். இது தெற்கத்திய நம்முடைய தமிழகத்தினுடைய சிற்பக்கலைப்படி, ஆகமத்தின்படி ஏற்படுத்தப்பட்ட கோவில். 1845 ஆண்டு கோவர்தனம் ரங்காச்சாரிய சுவாமி என்கிற ஒரு மகாவித்வான் அவர் அங்கிருந்து சென்று அந்த இடத்தில் இப்படி ஒரு இடத்தை பிடித்து அங்கு பகவானுக்கான ஒரு கோயிலை நிர்மாணம் செய்ய தொடங்கினார். 1851 ஆண்டு கோயில் கட்டி முடிக்கப்பட்டது. அப்போதிலிருந்து 150 வருடங்களுக்கு மேல், 175 வருடங்கள் ஆகிவிட்டன. அத்தனை நாட்களாக அந்த ரங்கஜி மந்திர் என்பது இருக்கிறது. வடதேசத்து பாங்கில் கோவில் கிடையாது. நம்முடைய சோழர்களுடைய சிற்பக்கலையின்படி கட்டப்பட்ட கோவில், நம்முடைய ஆகமப்படி நடத்தப்படுகிற கோவில். அங்கு பகவான் ரங்கமன்னாரும் ஆண்டாளுமாக காட்சி கொடுக்கிறார்கள். பெரிய விக்கிரகத்தில் கையில புல்லாங்குழலை வைத்துக்கொண்டு கண்ணன் ரங்கமன்னாராக இருக்கிறார். அருகிலே கோதாதேவி ஆண்டாள் நாச்சியார் சேவை சாதிக்கிறாள். பிரதட்சணமாக வந்தோம் என்றால் ரங்கநாத பெருமானுக்கு ஒரு தனி சன்னதி உண்டு, ஆழ்வார்களுக்கெல்லாம் சன்னதி உண்டு, ராமானுஷருக்கு சன்னதி உண்டு. இப்படி நிறைய நமக்கு இங்க இருக்கிற அனுபவம் எல்லாம் போயிடுத்தே. ஒரு கோவில்ல கோஷ்டி நடக்க வேண்டும், புறப்பாடு சேவிக்க வேண்டும், பிரசாதம் வாங்கி சாப்பிடணும், இப்படின்னு ஆசை இருந்தா வேற எந்த கோவில்லையும் போனா அதெல்லாம் நடக்குமான்னு தெரியாது. ஆனா இந்த கோவிலுக்கு வந்தோம் என்றால் நம்முடைய தெற்கத்திய வழிபாடு மரபை
அந்த வடக்கு தேசத்திலும் நாம் கண்டு கழிக்கலாம். அப்படி இந்த இடம் ஸ்ரீரங்கஜி மந்திர் என்பது ஏற்பட்டுள்ளது. அடுத்ததாக அந்த பிருந்தாவனத்துக்குள்ளேயே வம்சி வட்டம் என்று ஒரு அழகான இடம். வம்சி அப்படின்னாலே புல்லாங்குழல் அல்லவா? வம்சி விபூஷித கராத் வம்சீதரன் என்று கண்ணன் சொல்லப்படுகிறார். வம்சினா புல்லாங்குழல்னு அர்த்தம். அந்த வம்சி வட்டம் கண்ணன் மரத்தடியில் நின்று கொண்டு தன்னுடைய புல்லாங்குழலை வாசிக்க தொடங்குவாராம். எதுக்குன்னால் கார்த்தால இங்கிருந்து பசுமாடுகளை எல்லாம் அழைத்து கொண்டு மதுரையிலிருந்து நந்துகாவிலிருந்து பிருந்தாவனம் சென்று விடுகிறார். சாயங்காலம் அத்தனை மாடுகளையும் திரட்டி கொண்டு திரும்ப வர வேண்டுமே. எப்படி திரட்டது? அது லட்சக்கணக்கான மாடுகள் இருக்கும். என்ன ஒவ்வொன்றையும் போய் கயத்தை பிடிச்சி இழுத்துண்டா வர முடியும்? அதெல்லாம் கண்ணன் பண்ண மாட்டாராம். ஒரு நல்ல இடத்தை தேர்ந்தெடுத்து தன்னுடைய புல்லாங்குழலை வாசிக்க தொடங்குவாராம். இடவனரை இடத்தோளொடு சாய்த்து இருகை கூட புருவம் நெறிந்தேற குடவயிறு பட வாய் கடை கூட கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது என்று பெரியாழ்வார் கண்ணன் எவ்வளவு அழகா வாசிப்பார்னு சொல்றார். கால் அதுக்கு மாதிரி ஒரு காலை மடித்து இன்னொரு காலுக்கு பின்னாடி வைத்து கொண்டு ரெண்டு கையிலையும் புல்லாங்குழலை பிடிச்சு பாரான். இடது தோளை, இந்த தாடை இருக்கோ இல்லையோ, இடது தாடையை இடது தோளுக்கு கிட்டக்க இப்படி வச்சு பாரான். வச்சுட்டு ரெண்டு கையிலையும் புல்லாங்குழலை பிடித்து கொண்டு இரு கை கூட புருவம் நெறிந்தேற, அவர் வாசிக்க வாசிக்க அவர் போற ஸ்வரக்கத்துக்கு ஏற்ப புருவம் மேலும் கீழும் கண்ணனுக்கு போயிட்டு வருமாம். குடம் வயிறு, வயிறுனா காத்து ஊதனமோ இல்லையோ, அப்பதானே சத்தம் வரப்போறது. அப்ப வயிறு அப்படியே பெரிய கொடத்தை போல வீங்கி இருக்குமாம். அதோடு கண்ணன் குழலை ஊதத் தொடங்கினால் அங்கு இருக்கிற மிருகங்கள் எல்லாம் மயங்கி போய்விடுமாம். கூடுகள்ல எல்லாம் பட்சிகள் எல்லாம் இருக்குமே, பறவையின் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு கவிழ்ந்திறங்கி செவியாட்டகில்லாவே என்று தெரிவிக்கிறார். பறவைகள் எல்லாம் அதன் கூட்டை விட்டு விட்டு கண்ணனை சுத்தி வந்து இப்படி வரிசையா உட்காந்துருமா. படுகாடு கிடப்ப, இந்த கானம் எப்ப நாள் கழிச்சு கிடைச்சிருக்குன்னு ஆனந்தமா வந்து உட்காந்துக்குமாம். கறவையின் கணங்கள் சுத்தி மாடுகள் எல்லாம் இருக்குமே, மாடுகள் எல்லாம் கிட்டக்க வந்து காலை பரப்பி வச்சுண்டு இப்படி காதை புல்லாங்குழலுக்கு கிட்டக்க வச்சுட்டு காதை கூட ஆட்டாதான். ஏன்னா காதை ஆட்டினா இங்கேயான ஒரு ஸ்வரம் ரெண்டு ஸ்வரம் விட்டு போயிடுத்தனா என்ன பண்றது? அதை கூட விடாமல் கேட்க வேண்டும் ஆசை. செவி ஆட்டகில்லாவே, காதை கூட அசைக்காம மாடுகளெல்லாம் நின்று கொண்டிருக்குமாம். மருண்டுமான் கணங்கள் மேய்கை மறந்து மேய்ந்த புல்லும் கடைவாய் வழிசோர இரண்டு பாடும் துலுங்கா புடை பெயரா எழுத சித்திரங்கள் போல் நின்றனவே. இப்படி மாடுகள் எல்லாம் காட்டில் இருக்குமோ இல்லையோ, பசுமாடு இருக்கிறதாவது சரி, மான்கள் காட்டில் இருப்பவை கூட, மான் பொதுவாக ஒரு சின்ன சத்தம் கேட்டாலே ஓடி போயிடும். ஆனால் கண்ணனுடைய குழலூசையை கேட்டு மேய்கை மறந்து வாயில வச்சு பல்லுல புல்லை எல்லாம் மேய்ந்து கொண்டிருக்குமே, அதையே மறந்து போய் ஆன வாயை திறந்து அந்த இசையை கேட்டு கொண்டிருக்குமா. கடைவாய் வழி சோர, அது சாப்பிட்ட புல்லு எச்சிடோட கலந்து வாயிலிருந்து இப்படி கீழே வழிந்து கொண்டிருக்குமாம். எழுது சித்திரங்கள் போல் நின்றனவே. ஒரு மான சித்திரம் வரைஞ்சு அசையாம இருக்கும். மான் அசையாம இருக்கிற ஒரே இடம் சித்திரம் மட்டும்தான். மற்றபடி உலகத்தில் பார்த்தோம்னா எப்பவுமே துள்ளி தாவி கொண்டே இருக்கும், ஒரு இடத்துல நிற்கவே நிற்காது. ஆனால் சித்திரத்தில் எழுதி வைத்தது போல கண்ணனுடைய இசையை கேட்டுக்கொண்டு மான்கள் நின்று கொண்டிருக்குமாம். அப்படி கண்ணன் குழல் ஊதுவார். அந்த அழகுக்கு இந்த ஜந்துக்கள் பிராணிகளே இந்த பாடுபடும் நாள் கோபிகைகள் மனசுக்கு கேட்கவே வேண்டாம். அந்த புல்லாங்குழல் ஊசைக்கு தோத்து போய் தான் அத்தனை கோபிகைகளும் கண்ணனிடத்தில் ஆசை கொண்டார்கள். அதெல்லாம் நடந்தது வம்சீவட்டம் என்கிற ஒரு இடத்திலே நாம் தரிசித்துக் கொள்ளலாம். அடுத்து முக்கியமான இடம் பகவான் காளிங்கன் என்கிற பெரிய பாம்பு யமுனா நதிக்குள்ளே இருந்து அந்த நதியையே விஷமாக ஆக்கி கொண்டிருந்தது. அதை அழிக்க வேண்டும், ஓட்ட வேண்டும் என்று பகவான் முடிவெடுத்து ஒரு நாள் பொதுவா யசோதை பலராமனை கூடத்தான் அனுப்புவாளாம் கண்ணனோடு. பலராமன் தான் கண்ணன் ரொம்ப தீம்பு பண்ணாமல் நல்ல குழந்தையா இருக்கானான்னு பார்த்துக்கணும், ஏதான ஆபத்து வந்தா அவனை ரட்சிக்கணும்னு பலராமனைத்தான் அனுப்புவாளாம். ஒரு நாள் மட்டும் பலராமன் ஏதோ காரணத்தினால வரல. அன்னைக்கின்னு பார்த்து கண்ணன் காளிங்கனோடு யுத்தத்துக்கு போனார். போனா அவனால ஒன்றும் வெல்ல முடியவில்லை. காளிங்கனை அடக்கி அவன் தலை மேல ஏறி காளியன் உச்சியில் நட்டம் பாய்ந்து கண்ணன் நன்னா நாட்டியம் ஆடுவாராம். அவனுக்கு நிறைய பணாமண்டலங்கள் தலைகள் இருக்குமோ இல்லையோ, அதில் நிறைய காம்பினேஷனில் நாட்டியம் ஆடுவாராம். இப்போ 10 தலை இருக்குன்னு வச்சுங்களேன், 1 3 5 7 9 2 4 6 8 10 1 5 10 5 1 1 3 6 9 6 3 1 இப்படி என்னென்னமோ விதமாக காலை மாற்றி மாற்றி எந்த தலையெல்லாம் அந்த காளிங்கன் தூக்குகிறான். அவனுக்கு கர்வம் இல்லையோ, அந்த கர்வத்தில் ஒரு தலையை தூக்கினா அந்த தலை மேல தன்னுடைய திருவடியால வச்சு அழுத்துவாராம். அதை அப்படி நாட்டியம் ஆடுவது போல கண்ணன் ஆடுவார். காளியன் பொய்கை கலங்க
பாய்ந்திட்டு அவன் நீழ்முடி 5லும் நின்று நடம் செய்து மீள அவனுக்கு அருள் செய்த வித்தகன் தோள்வலி வீரமே பாடிப்பற தூமணி வண்ணனை பாடிப்பற. என்ன தோல் வலிமை, என்ன ஒரு அழகான நாட்டியமாடும் திறமை, எல்லாம் அந்த காளியன் உச்சியில இருந்து கண்ணன் ஆடினார். அப்புறம் அவனுக்கே அனுகிரகம் செய்து இந்த யமுனையில் நீ இருக்கக்கூடாது, கடலுக்கு புறப்பட்டு போ, நான் உனக்கு உயிர் பிச்சை கொடுத்து அனுப்புகிறேன் என்று காளிங்கனை ஓடவிட்டார். அது நடந்ததும் இந்த காளியா காட் என்கிற இடம் பிருந்தாவனத்தில் இருக்கிறது. அழகான ஒரு கதம்ப மரம், அந்த கதம்பு மரத்துக்கு மேலே ஏறித்தான் கண்ணன் உள்ளுக்குள்ள அந்த மடுவுக்குள்ள குதிச்சாராம். குதிச்சு சண்டையெல்லாம் போட்டார். அந்த கதம்ப மரம் பக்கத்தில் காளியா காட் எல்லாம் பிருந்தாவனத்தில் இருக்கிறது. அதற்கு அருகிலேயே துவாதச ஆதித்ய டிலா என்று ஒரு இடம். அது என்ன இடம்னால், கண்ணன் தண்ணீருக்குள் இருந்து காளிங்கனோட சண்டை போட்டாரோ இல்லையோ, உடம்பெல்லாம் ரொம்ப குளிர் அதிகமாகி விட்டது. அதனால கொஞ்சம் வெப்பம் வேண்டும். அந்த குளிரை தாங்கிக் கொள்வதற்காக வெப்பப்படுத்தி கொள்ள வேண்டும் உடலை. ஒரு சின்ன மலைக்கு மேலே வந்து கண்ணன் நின்று கொண்டாராம். 12 ஆதித்யர்கள் இருக்கிறார்களோ இல்லையோ, 33 கோடி தேவர்களில் 12 ஆதித்யர்கள் உண்டு. அந்த 12 ஆதித்யர்களும் வந்து தங்கள் திருமேனியினுடைய வெப்பத்தை எல்லாம் கண்ணனுக்கு ஊட்டினார்களாம். அவருக்கு குளிர் ஒன்றும் பாதிக்க கூடாது என்பதற்காக. அப்ப என்ன எடுத்து இவர்கள் கொடுத்த வெப்பத்தில் உடம்பு ரொம்ப சூடா போயிடுத்து கண்ணனுக்கு. அவர் திருமேனிலிருந்து வியர்வை பெருகி வந்ததாம். அந்த வியர்வை வந்து ஓடி வந்து பிரஸ்கந்தன தீர்த்தம் என்று அங்கேயே ஒரு குளம் தீர்த்தமாக கண்ணனுடைய திருமேலிலிருந்து வந்த வியர்வை தண்ணீரே சேர்ந்துள்ளது என்று தெரிவிக்கிறார்கள். அது துவாதசாதித்ய டிலா பிரஸ்கந்தன தீர்த்தம் என்று இடத்தை சேவித்துக் கொள்ள வேண்டும். அடுத்து மற்றொரு முக்கியமான இடம் நிதுவனம் என்று ஒன்று, சேவா குஞ்ச் என்று ஒன்று. இதெல்லாம் என்ன இடங்கள்னால், கண்ணன் கோபிகைகளோடு ராசக்கிரீடை செய்த இடம். கோபிகைகள் எல்லாரும் மார்கழி மாதத்தில் நோன்பு இருந்து கண்ணனை கணவனாக அடைய வேண்டும்னு ஆசைப்பட்டார்கள். அவர்களுக்கு சரின்னு கண்ணன் வரத்தை கொடுத்தார். சரத் பூர்ணிமா, சரத் ரித்து வரும் பொழுது பூர்ணிமா பௌர்ணமி அன்று உங்களை அழைக்கிறேன்னு சொன்னார். புல்லாங்குழல் ஊதி அனைவரையும் அழைத்தார். அன்று ராசக்கிரீடை நடந்தது. அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவா மாதவம் மாதவம் ச அந்தரேண அங்கனா. கண்ணன் நிறைய திருமேனிகள் எடுத்துட்டாராம். ஒரு கோபிகை ஒரு கண்ணன், ஒரு கோபிகை ஒரு கண்ணன், இப்படி எல்லாரும் மாத்தி மாத்தி கைகோத்து கொண்டு ஆனந்தமா ஓடி ஆடி பாடி அந்த இடத்துல விளையாடினார்கள். அதெல்லாம் நடந்த இடம் தான் ராசலீலை, ராசக்கிரீடைன்னு சொல்லுகிறோம். அது நடந்தது பல தோட்டங்களில். நிதுவனம் என்கிற இடத்திலும் கண்ணன் ராசக்கிரீடை செய்திருக்கிறாராம். சேவா குஞ்ச் என்கிற இடத்திலும் ராசக்கிரீடை செய்திருக்கிறார். அழகான அலங்காரம். தாசாம் ஆவிரபூத் சௌரிஹி ஸ்மயமான முகாம்புஜா. நன்ன குழல் அலங்காரம் செய்து கொண்டு சிரித்து கொண்டு அப்படியே மன்மதனுக்கே மன்மதன். இவர் அழக என்னன்னு சொல்றதுன்னே தெரியலையா, அப்படி அழகாக பகவான் அலங்காரம் செய்து கொண்டு ராசக்கிரீடை செய்தார். அது பண்ண இடம் தான் சேவா குஞ்ச். இன்னைக்கும் அந்த இடத்தில் 6 மணிக்கு மேல யாருமே இருக்கிறது கிடையாது. பூட்டிட்டு வெளியில வந்துருவா. 5:30 மணியோட அங்க இருக்கிற குரங்குகள் எல்லாம் புறப்பட்டு வெளியில போயிடும். யாருமே இருப்பது கிடையாது. ராத்திரி வேளையில் உள்ள வாத்தியத்தினுடைய சத்தம், கையில காலில் இருக்கிற சலங்கையினுடைய சத்தம், கண்ணன் இன்றும் அங்கு நாட்டியம் ஆடுகிறார் என்று சொல்லப்படுகிறது. அதெல்லாம் சேவா குஞ்சு, நிதுவனம். கடைசியாக கேசி காட்னு ஒரு இடம். கேசின்னு ஒரு அரக்கன், கடைசியாக கம்சனால் அனுப்பப்பட்ட அரக்கனுக்கு கேசி என்று பெயர். ஒரு குதிரை வடிவத்தில் அவன் வந்தான். அதனால் தான் பகவானுக்கு கேசவன், கேசி என்கிற அசுரனை கொன்றபடியால் தான் கேசவன் என்று பெயர் பிறந்தது. மாவாய் பிளந்தான், மாவாய் பிளந்து மருதிடை போய் மண்ணளந்த மூவா முதல்வான்னு ஆழ்வார் பாடுகிறார். அந்த கேசியை கொன்ற இடமும் இங்கு கேசி காட் என்கிற இடத்தில் இருக்கிறது. இதை போல பல இடங்கள் பிருந்தாவனத்தில் தொட்ட இடத்திலெல்லாம் கண்ணனோடு சம்பந்தம் உண்டு. பிருந்தாவனே ஸ்திரச்சராத்மக கீட்டதூர்வா பர்யந்த ஜந்து நிச்சயேபத ஏ ததானீம் நைவாலபேமகி ஜனிம் ஹதகாஸ்த ஏதே பாபாப்பதம் தவகதா புனராசிரயாமஹா. கூரத்தாழ்வான் ரொம்ப வருத்தப்பட்டு பாடுறார். அன்னைக்கு அந்த பிருந்தாவனத்தில் ஒரு செடியாகவோ கொடியாகவோ நான் பிறந்திருக்க கூடாதா? உன் திருவடி என் மேல அன்னைக்கே பட்டிருந்தா நான் மோட்சத்தையே போயிருப்பேனே. அன்றைக்கு என்னுடைய பாக்கியம் இல்லை. ஏதோ ஊரில் ஏதோ பிறவியில் பிறந்து விட்டேன். திரும்ப உன் திருவடிகளை தலையில் தாங்கும் பாக்கியம் எப்ப கிடைக்குமோன்னு தெரியல. அன்றைக்கு அந்த மரம் செடி கொடிகளாக பிறந்திருக்கணும். பிறந்திருந்தால் உன் திருவடிப்படும் பாக்கியம் கிடைத்திருக்கும். இன்னைக்கு அந்த மரங்களுடைய கொள்ளுப்பேரன், கொள்ளுப்பேத்தி, எள்ளுப்பேத்தி, பேரன் எதுவான இருக்க போறது? அதையான தம்மால தரிசிக்க முடிகிறதேன்னு ஆனந்தப்பட்டு கொள்ள வேண்டுமாம். அப்படி பிருந்தாவனத்துக்கு பகவான் கால்பட நடந்த பெருமை உண்டு. அந்த ஸ்தலத்தையும் தரிசித்துக் கொண்டோம். அடுத்ததாக பகவான் கையாலே தூக்கி 7 நாட்கள் நிறுத்தின கோவர்தன மலை, அதை தரிசித்து அதை பிரதட்சணம் செய்து வழிபடுவோம்.